வேதாரண்யத்துல இயற்கையாகவே அமைந்த ஒரு சொர்க்க பூமி இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதை ஏன் நாங்க சொர்க்க பூமின்னு சொல்றோம்? கடந்த சில வருடங்களாகவே வேதாரண்ய தொகுதியானது பெரும் தண்ணீர் தட்டுப்பாடுல தவித்துக் கொண்டிருக்குது. இதற்கு காரணம் என்ன? நமது வேதாரண்யத்தில் அமைந்துள்ள வேதாரண்யேஸ்வரர் ஏரி போன்று 20 மடங்கு பெரிய ஏரி நமது வேதாரண்யத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த நெருப்பு அநீதிக்கான குரலாய் உங்கள் முன் செல்லா. நமது வேதாரண்யத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து தண்ணீர் தட்டுப்பாடான அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவா பார்த்துருவோம். முதல்ல பாத்தீங்கன்னா இங்க வேதாரண்ய மண்ணில் வாழ்ந்தக்கூடிய மக்கள் அருந்தின தண்ணி பாத்தீங்கன்னா இங்க நம்ம நிலத்துல உள்ள நீரை தான் அருந்திட்டு வந்திருக்காங்க. அது நாள்பட உப்பு நீராக ஊர் நீராக மாற ஆரம்பித்த காலகட்டங்கள்ல தான் நம்ம கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தையே நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அன்றைய காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த, அதாவது திமுகவை சார்ந்த அமைச்சராக இருந்த கோசி மணியன் அவர்களால முதல்ல இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் அடிக்கல் நாட்டப்படுது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் செயல்பாடு என்ன அப்படின்னா, கொள்ளிடம் ஆற்றில் ஓடக்கூடிய நீரை 111 கிலோமீட்டர் கடந்து, அதாவது வேதாரண்ய பகுதிக்கு குழாய்கள் மூலமாக பம்ப் பண்ணி கொண்டு சேர்க்க வேண்டிய திட்டம் தான் இது. இந்த திட்டத்தின்படி ஒரு நாள் ஒன்றுக்கு 1 கோடி மில்லி லிட்டர் தண்ணி பாத்தீங்கன்னா கொண்டு சேர்க்கணும். இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். அதாவது அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதன் சராசரியாக 90 லிட்டர், ஒரு மனிதனுக்கு 90 லிட்டர்ன்ற விதத்துல 1 கோடி மில்லி லிட்டர் தண்ணி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் திட்டமிடப்பட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த 1 கோடி, அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 1 கோடி மில்லி லிட்டர் தண்ணின்றது போதுமானதா இருந்துச்சு. காலங்கள் மாற மாற மக்கள் தொகையும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இதன் காரணமாக அன்றைய 1 கோடி லிட்டர் அப்படின்றது இன்றைய காலகட்டங்கள்ல அது போதுமானதா கிடையாது. அந்த சூழல் தான் இருக்கு. மேலும் கொள்ளிட ஆத்துலயும் பாத்தீங்கன்னா நீர்வரத்தானது குறைஞ்சிடுச்சு. இதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு காரணம் தான். கொள்ளிட ஆத்துலயும் பாத்தீங்கன்னா கரை புரண்டு நீரை ஓடினாலும் அதை பாத்தீங்கன்னா அந்த 1 கோடி லிட்டர் சொன்ன பாத்தீங்களா, அதன்படி கொண்டு சேர்க்கலனாலும் முடியாது, சிரமம் தான். ஏன்னா அங்கங்கே பாத்தீங்கன்னா குழாய்கள் பராமரிக்கப்படாமல் விட்டதால சிதலம் அடைஞ்சுதான் இருக்கு. இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடினாலும் நம்ம வேதாரண்ய பகுதிக்கு பாத்தீங்கன்னா நீரானது கிடைக்கிறதே கிடையாது. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வேதாரண்ய பகுதிக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு பெரும் காரணமாக இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஜில் ஜீவன் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளுக்கு எல்லாம் குழாய் அமைத்து கொடுத்தாங்க. அது மூலமா நீர் வருதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வரல. என்ன காரணம்னா, இவங்க புதுசா வேற எங்க இருந்து நீரை கொண்டு வர போறது கிடையாது. அதே சேம் கொள்ளிட ஆத்துல இருந்தா பாத்தீங்கன்னா நீரை கொண்டு வர போறாங்க. வரியை தான் பாத்தீங்கன்னா வேற விதமா வசூலிக்கிறாங்களே தவிர வேற புதுசா இங்க இருந்து தண்ணி அவங்க கொண்டு வரல. இந்த கடல் நீரை நன்னீரை மாத்தி கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த நிலத்தடி நீரை உப்பா இருக்கக்கூடிய நீரை நன்னீரை மாத்தி கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே சேம் கொள்ளிடம் ஆத்துல இருந்து வரக்கூடிய நீரை தான் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. வரிகளை மட்டும் பாத்தீங்கன்னா உயர்த்திக்கிறாங்க. அவ்வளவுதான ஒழிய மற்றபடி வேதாரண்ய தொகுதிக்கு புதுவிதமாக நீர் தட்டுப்பாட்டை தடுக்கும் வகையில் எந்த ஒரு திட்டமே பாத்தீங்கன்னா வேதாரண்ய தொகுதியில கிடையாது இது வரைக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா வேதாரண்ய மக்களுக்கு நீர் தட்டுப்பாட்டுக்கான காரணம். நமது வேதாரண்ய பகுதியில் நிலவக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்கு இயற்கையை கொடுத்த பெரும் கொடை ஒண்ணு இருக்கு. நமது வேதாரண்யேஸ்வரர் ஏரியை போலவே 20 மடங்கு பெரிய ஏரியானது நமது வேதாரண்ய பகுதியில இருக்கு. இதை சரி செஞ்சு பராமரித்து வந்தாலே நமது வேதாரண்யத்துக்கு தேவையான 1 வருடத்திற்கு தேவையான நீரை பாத்தீங்கன்னா நம்மளால சேகரிக்க முடியும். இந்த பகுதியில மழை காலங்கள்ல 20 ஊர்கள்ல இருந்து வடியக்கூடிய நீர்களை சேகரிக்கும் ஒரு தொட்டியாதான் அந்த நிலப்பரப்பு இருக்கு. அந்த நிலப்பரப்பை பற்றிய முழு தகவல்களை அந்த ஊரை சார்ந்த அந்த மண்ணின் மைந்தன் சொல்வதை கேட்டுவிட்டு வாருங்கள். ஐயா வணக்கம், உங்கள் பேருங்க? வணக்கம், என் பேர் ராஜா. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தென்னடார் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ உங்களுடைய தென்னடார் பகுதியை பொறுத்த வரைக்கும் உயிர் நாடியாக இருக்கக்கூடியது விவசாயம் தான். ஆமாம். அந்த விவசாயத்துக்கு தேவையான நீர்ப்பாசனமானது இருக்குங்களா? அது சரியான முறையில் பயன்பாட்டில் இருக்கா? இப்போ நம்ம அந்த நீர்ப்பாசனத்தை நம்ம இப்போ இந்த நிற்கக்கூடிய பகுதிக்கு என்ன தொடர்பு இருக்குது, அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க. இங்கே நீர்ப்பாசனங்கிறது காவேரி தண்ணீர் தானிகுடம் தான் கடைமடை பகுதி. எங்களுக்கு மழை பெஞ்சாதான் விவசாயம். இது ஒரு 15 கிராமத்துக்குள்ளே ஒரு வடிகால்
இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து 15 கிராமத்துக்குள்ள வடிகால். இது வடிகால் வந்து தூர்வாரப்படல சுத்தமாக. வெள்ள காலத்தில் வந்து எங்கள் கிராமமே கூடிய அளவு விவசாயம் அழிஞ்சு போகுது. அது நாங்கள் வந்து கவர்மெண்ட்டிட்ட கேட்குறோம், இதுக்கு ஒரு ஷட்டர் கட்டி கொடுங்க. பலமுறை முறையிட்டோம், இந்த நிதி இல்லை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோடை காலத்தில் தென்னை காற்று அடிக்கிறப்போ எங்களுக்கு உப்பு தண்ணி ஏறிடுது. உள்ளே வந்து பல கிராமங்கள் உள்ளே போய் பாதிக்குது. கோடையில் வந்து பிடபிள்யூவில் வந்து இதுமாரி சாக்கு கட்டி ஒரு மண்ணெண்ணெய் தடுப்பணை போடுறாங்க. வருஷம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் பண்றாங்க. ஆமாம், பல முறை முறையிட்டும் போராடியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தீர்வே கிடைக்கல. ஆமாம். இப்போ இது மட்டும் உங்களுக்கு பராமரித்து பண்ணி கொடுத்து தூர்வாரி கொடுத்தாங்கன்னா எத்தனை கிராமங்கள் பயன்பெறும்? ஒரு 15 கிராமங்கள் எங்களுக்கு வந்து வடிகால் வந்து ரொம்ப சீக்கிரம் வடியும். ஆமாம், அந்த அளவுக்கு பயன்பெறுவாங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க, இப்போ இந்த பகுதிக்கு அப்புறம் உள்ள பகுதி என்ன, கடலுங்களா என்ன? இது வந்து உப்பளம். ஆமாம், கடல் நீர் வந்தால் உப்பு இயற்கையாக வந்து உப்பு எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னாங்க உங்களுக்கு கடல் தான். ஆமாம், இதெல்லாம் வந்து தென்னடார் பகுதி. இது வந்து தென்னடார் பகுதி. ஆமாம் ஆமாம், கண்டிப்பா. நீங்க இப்போ வந்து நம்ம அந்த ஊர் பஞ்சாயத்து பகுதியிட்ட ஒரு அமைப்பு ஒன்று பார்த்தோம்ல, ஊர் மாதிரி பார்த்துருந்தோம். ஆமாம், இது மின்னிறை பாசனம் திட்டம், அதை பற்றி சொல்லுங்க. அது வந்து கக்கன் காலத்தில் எங்களுக்கு வந்து அந்த திட்டம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போதைக்கு வந்து தண்ணீரும் இல்லை. மழை பெஞ்சா எங்களுக்கு இந்த சிப்காடு ஏரியாவில் உள்ள தண்ணீர் வந்து எங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். அதை வச்சு ஒரு 15 நாளைக்கு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த பம்பு செட்டு ரொம்ப சீர்குலைஞ்சிருக்கு. ஆமாம், அதை சரி பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சி வந்தாலும் சரி, நிதி இல்லை. ஆமாம், இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல. ஐயா, அதில் பார்க்க முடிஞ்சது அந்த தண்ணீர் போகக்கூடிய பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்டி இருக்கிறத பார்க்க முடியுது. அது எதுக்கும் அது பராமரிப்பு பண்ணி அதுவும் நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம். நிதி இல்லை, நீங்களே விவசாயிகளை செய்யுங்க, எங்கள்கிட்ட நிதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போன குறைவு நாள்லையும் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் இல்லை எடுக்கிறது. ஆமாம், எது பண்ணாலும் கேட்டால் நீங்களே பண்ணீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. நிதி இல்லை, நீங்களே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரைட். இந்த சூழல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி. ஆமாம், எங்கள் ஊரில் வந்து விவசாயத்தை வேற எந்த விதமான வருமானமும் கிடையாது. விவசாயி தான். ஆமாம். ஐயா, இப்போ கூடுதலான ஒரு கேள்வி. இந்த பகுதியில் நீர் தேங்குது இல்லையா, இது எந்தெந்த கிராமங்கள்ல இருந்து வருதுன்னு தெளிவாக சொல்றீங்களா? எந்த ஆறுல இருந்து வருதுங்களா? எதுவும் ஆறுகள் வந்து நிறைய ஆறுகள் இருக்கு. இது கரியாப்பட்டினம், மருதூர் வடக்கு, மருதூர் தெற்கு, தகட்டூர், தாணிக்கோட்டகம், வாய்மேடு, வண்டுவஞ்சேரி, ஆயக்கரம்பலம், பஞ்சநகரம், நடிச்சத்தி, பன்னாள், தென்னடார், பஞ்சநகரம், மேலச்சேத்தி, இந்த கிராமங்கள் வரைக்கும் இதில் தான் வடியணும். ஆமாம். சரிங்க, இவ்வளோ லேண்ட் இருக்குல்ல, இதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றலாம்னா எப்படி மாற்றி கொடுக்கலாம். பெரிய ஏரியா எங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் கவர்மெண்ட் நினைச்சா. நாங்களாம் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம். யாரும் அது சம்மந்தமாக இது வரைக்கும் ஒரு எங்கள் இதை எடுத்துக்கவே மாட்டுறாங்களே. நாங்கள் சொல்கிற அறிவுரையை எடுத்துக்கவே மாட்டுறாங்க. ஒரு பொருட்டாக ஆமாம், எடுத்துக்கல. ஒருவேளை உங்களுக்கு இந்த வடிகுடி நீரை வந்து பார்த்தீங்கன்னா தேக்கி வச்சு இதை ஏரியா பராமரிச்சு பண்ணலாம். கோடை விவசாயம் நல்லா பண்ணலாம். ஆமாம், இதில் தண்ணீர் அவ்வளோ நீர் இதில் வருது. ரொம்ப நன்றிங்க. நீங்க அந்த வீடியோவை முழுமையா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த ஐயா சொல்வது போன்றே அந்த நிலப்பரப்பை மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்க ஒரு அமைப்பா மாற்றணும் அப்படின்னா வேதாரணத்துக்கு தேவையான 1 வருடத்திற்கு தேவையான நீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சேகரிக்க முடியும். மேலும் நம்மளுடைய பூமியானது வானம் பார்த்த பூமி. விவசாயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ந்தாலும் விவசாயம். அந்த ஒரு நீர்த்தேக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி உள்ள ஒரு 20 கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலங்களிலும் விவசாயம் செய்ய முடியும். அப்படி ஒரு இயற்கை எண்ணெய் கொடுத்த சொர்க்க பூமி தான் அந்த தென்னடார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெண்டி அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பை, இந்த இயற்கை எண்ணெய் கொடுத்த இந்த நிலப்பரப்பை நம்ம வந்து பயன்படுத்த தவறிவிட்டோம் தான் நான் சொல்றேன். எங்களோட ஆய்வின்படி அந்த நிலப்பரப்பு மட்டும் ஒரு சரியான நீர்த்தேக்க ஒரு அமைப்பா இருந்துச்சு அப்படின்னா வேதாரண்ய மக்கள் நீர் தட்டுப்பாட்டுல இருந்து தப்பிச்சிடலாம். இது வந்து எங்களுடைய ஆய்வின் கருத்து. மக்களாகி நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து நீங்க பதிவிட்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.